அனைவருக்கும் வணக்கம். என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகிரும். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் போட்ட ஆப்ஷன் கிடச்சதோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்களுக்குலாம் வந்து நாளைக்கு வந்து ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்துடும். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் 4 ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்களோ, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ அவங்களுக்குலாம் ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்து நாளைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 28லேருந்து 1 அதாவது 5 டேஸுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் நேரில் போய்ட்டு நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும். அண்ட் உங்களோட அமௌண்ட் வந்து எல்லாமே ஃபீஸ்லாம் பே பண்ணிடணும். 5 டேஸ் உங்கள் டைமு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி அந்த காலேஜுக்கு வந்து கால் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் எல்லாமே கேட்டுக்குங்க. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்டு கொடுத்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா டிஎஃப் சென்டருக்கு வந்து போகணும். டிஎஃப் சென்டரில் போய்ட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் சரண்டர் பண்ணணும். அப்புறம் வந்து 25,000 நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து பே பண்ண வேண்டாம். அண்ட் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜுக்கு வந்து அவங்க அனுப்பி வச்சுருவாங்க டிஎஃப் சென்டர்லேருந்து. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். பட் நீ அக்னாலஜ்மெண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் அலாட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்தீங்களோ. ஓகே. டிக்ளைனட் அப்போர்டு இல்லை அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்டு கொடுத்த எல்லாருக்குமே வந்து 4ஆம் தேதி தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகே, தேங்க்யூ.